பீட்டர்சன் அந்த ஊரோட பெரும் பணக்காரர்களில் ஒருத்தன். ஒரு இன்டர்நேஷனல் பிசினஸ் மீட் அட்டென்ட் பண்றதுக்காக ஆபீஸ்ல சேர்ந்த ஒரு சில பெரிய அதிகாரிகளோட கூட தன்னுடைய பிரைவேட் பிளைட்ல பீட்டர்சன் பயணம் பண்ணான். எதிர்பாராத விதமா பிளைட் என்ஜின்ல கோளாறு ஏற்பட்டு பிளைட் நடுவானத்துல தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் பிளைட் கண்ட்ரோல இழந்து ஒரு கடல்ல போய் விழுந்துருச்சு. பீட்டர்சனை தவிர மத்த எல்லாரும் தண்ணிலேயே இறந்து போனாங்க. ஆனா பீட்டர்சன் மட்டும் உயிர் பிழைச்சு மக்கள் யாருமே வசிக்காத ஒரு கைவிடப்பட்ட தீவுல கரை ஒதுங்கினான். அடிபட்டு வலியோட சோர்ந்து போய் பல நாட்கள் பசியிலையும் தனிமையிலையும் பீட்டர்சன் அந்த தீவுல கழிச்சான். சில பெரிய இலைகளையும் குச்சிகளையும் வச்சு ஒரு சின்ன குடிசை மாதிரி ஒன்ன கட்டுனான். நாளாக நாளாக மீன் பிடிக்க கத்துக்கிட்டான். கல்லுகளை வச்சு நெருப்பு கொளுத்த கத்துக்கிட்டான். சுட்ட மீன்களையும் பழங்களையும் காய்களையும் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தான். அந்த தனிமையில அமைதியான நேரத்துல தேவன் கிட்ட பேச ஆரம்பிச்சான். தினமும் ராத்திரி வானத்தை பார்த்து சோர்ந்து போன இதயத்தோட பீட்டர்சன் கேட்பான், ஆண்டவரே, உங்களுக்கு நான் பேசுறது கேக்குதா? நான் என் வாழ்க்கையில பல தவறுகள் பண்ணி இருக்கேன். பணம் தான் பிரதானம்னு நினைச்சேன். ரொம்ப சுயநலமான வாழ்க்கை வாழ்ந்தேன். எனக்கு இன்னும் ஒரு சான்ஸ் உங்களால கொடுக்க முடியுமா? நான் இனி ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்வேன். என்னை எப்படியாவது இங்க இருந்து வெளியே கொண்டு போங்களேன்னு ப்ரே பண்ணுவான். நாட்கள் போச்சு. ஆனா அங்க இருந்து தப்பிக்க எந்த வழியும் இல்ல. ஒரு நாள் அதிகாலையில பீட்டர்சன் கட்டின அந்த சின்ன குடிசையில ஒரு நெருப்பு பொறிப்பட்டு அந்த குடிசை முழுவதும் எரிஞ்சு போச்சு. நெருப்பு எல்லாத்தையும் அழிச்சிருச்சு. அந்த குடிசைய, பீட்டர்சன் வச்சிருந்த உணவை, அவன் ஸ்ட்ரென்த்தை, அவன் நம்பிக்கைய மொத்தமா அழிச்சிடுச்சு. பீட்டர்சன் இப்ப ஜெபிச்சான், ஆண்டவரே, எனக்கு புகலிடம் கொடுத்த அந்த வீடு அழிஞ்சு போச்சு. நான் தப்பிப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்ல. நான் பண்ணின தவறுகள் எல்லாத்துக்கும் எனக்கு இந்த தண்டனை தேவைதான். இனி எனக்கு நிச்சயம் மரணம் தான்னு கதறி அழுது அப்படியே சோர்வுல தூங்கி போனான். பல மணி நேரம் கழிச்சு ஹெலிகாப்டர்கள் தாழ பறக்கிற சத்தம் கேட்டு கண் விழிச்சு பார்த்தா சில ஆபீசர்ஸ் ஹெலிகாப்டர்ல இருந்து இறங்கி பீட்டர்சனை காப்பாத்த வந்தாங்க. சந்தோஷப்பட்ட பீட்டர்சன், எப்படி என்ன கண்டுபிடிச்சீங்கன்னு கேட்டதுக்கு, அதிகாலையில இந்த பகுதியில இருந்து பயங்கர புகை எழும்புச்சு. இது யாரோ ஆபத்துல இருக்கவங்க கொடுத்த சிக்னல்னு நினைச்சு காலையில இருந்து தேடிக்கிட்டே இருந்தோம். இப்போ இந்த இடத்துல உங்களை பார்த்தோம்னு சொன்னாங்க. பீட்டர்சன் உடனே கண்ணீர் விட்டு தன் தேவனுக்கு நன்றி சொன்னான். எந்த நெருப்பு அவன் வாழ்க்கையை முடிச்சிடுச்சுன்னு நினைச்சானோ அதே நெருப்பு தான் அவன் வாழ்க்கையை காப்பாத்தி இருக்கு. சில சமயங்கள்ல எது நமக்கு நடந்த நாசம் இல்ல இழப்புன்னு நாம நினைக்கிறோமோ அது மூலமா தான் தேவன் நம்மை தப்புவிப்பார். எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? சில சமயம் சில நல்ல வாய்ப்புகளுக்காக, சில நல்ல விஷயங்களுக்காக தேவன் வழியை கிளியர் பண்ணுவார். எல்லாத்தையும் இழந்து இதுதான் கடைசி, இனி ஒரு நல்வாழ்வு, இனி ஒரு முன்னேற்றம், இனி ஒரு புது வாய்ப்பு, இனி ஒரு வாழ்க்கை எனக்கு இல்லைன்னு கவலைப்படுறீங்களா? வேதம் சொல்லுது, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். நம் தேவன் ஒன்றுமில்லாதவற்றிலிருந்து சகலவற்றையும் உருவாக்கினவர். உங்க வாழ்க்கைய புதுசா உருவாக்க மாட்டாரா? உங்களுக்கு முன்னால இருக்கிற இந்த செங்கடல், இந்த எரிகோ கோட்டை, இந்த யோர்தான் நதி, இந்த எகிப்தின் சேனை, இந்த வனாந்தரம், இந்த வறட்சி உங்கள் முடிவு அல்ல. இது ஃபுல் ஸ்டாப் இல்ல. இது ஒரு கமாதான். இதுக்கு பிறகு ஒரு புதிய அத்தியாயத்தின் ஆரம்பம் இருக்கு. நீங்கள் தடைகளை தாண்டுவீர்கள். நீங்கள் முன்னேறி செல்வீர்கள். உங்கள் இலக்கை அடைவீர்கள். அதனால் நம் தேவனுடைய நாமம் மகிமை பெறும்.